இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். மக்களின் பேராதரவோடு தேர்தல்களில் பொதுஜன பெரமுன வெற்றி வாகி சூடும் என கடல் தொழில் ராஜாங்க அமைச்சர் PL நிஷாந்த கருத்து. ஐநாவின் முக்கிய பிரதிநிதிகள் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்கவுக்கு இடையில் கொழும்பில் திடீர் சந்திப்பு. தேர்தல் பிரச்சாரங்களை முன்னெடுப்பதற்காக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அதிநவீன தேர்தல் அலுவலகம் இன்று திறந்து வைப்பு. டொனால்ட் லூவின் இலங்கை வருகை மீண்டும் உறுதிப்படுத்தப்படவுள்ள அமெரிக்க ஆதரவு. தொடர்வது விரிவான செய்திகள். தேயிலை தோட்டங்களுக்கு தற்போது வழங்கப்படும் உரமானியத்தை அதிகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதன்படி குறித்த உரமானியத்தை 10 ஏக்கரிலிருந்து 50 ஏக்கர் வரை வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். விவசாய அமைச்சர் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தேயிலை உற்பத்தியாளர்கள் சங்கம், இலங்கை தேயிலை சபையின் அதிகாரிகள் உள்ளிட்டோர் குறித்த கலந்துரையாடலில் பங்கேற்றிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதுவரை 10 ஏக்கருக்கு மாத்திரமே குறித்த உரமானியம் வழங்கப்பட்டு வந்துள்ளது. எதிர்வரும் காலங்களில் அதனை அதிகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்தார். முதலில் எந்த தேர்தல் இடம்பெற்றாலும் அதனை எதிர்கொள்வதற்கு பொதுஜன பெரமுன தயாராக உள்ளதாக கடல் தொழில் ராஜாங்க அமைச்சர் PL நிஷாந்த தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் நடத்துவதற்கான காலப்பகுதியை தொடர்பாக தேர்தல்கள் ஆணைக்குழு நேற்றைய தினம் விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. குறித்த அறிவிப்பு தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி தேர்தலோ அல்லது பொது தேர்தலோ எந்த ஒரு தேர்தலையும் எதிர்கொள்வதற்கு பொதுஜன பெரமுன தயாராகவே உள்ளது. தேர்தலை எதிர்கொள்வதற்கான நடவடிக்கைகளை கிராம மட்டத்தில் இருந்து நாம் ஆரம்பித்துள்ளோம். எதிர்வரும் தேர்தல்களில் பொதுஜன பெரமுன அமோக வெற்றி பெறும். மக்கள் செல்வாக்கு உள்ள ஒருவரையே நாம் வேட்பாளராக அறிவிப்போம். நாட்டில் எந்த ஒரு அரசியல் கட்சியும் எவ்வாறான வாக்குறுதிகளை வழங்கினாலும் பொதுஜன பெரமுன மீது மக்களுக்கு நம்பிக்கை உள்ளதாகவும் கடல் தொழில் ராஜாங்க அமைச்சர் PL நிஷாந்த தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான பதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் ஆண்ட்ரே பிரான்ச் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் இடையில் கொழும்பில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த சந்திப்பு நேற்றைய தினம் கொழும்பில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இடம்பெற்றதாக அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பு தொடர்பாக அனுர வெளியிட்டுள்ள முகநூல் பதிவில், குறித்த சந்திப்பின் போது இலங்கையின் நடப்பு மனித உரிமைகள் நிலைமை, ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க செயல்முறை பற்றி இரு தரப்புக்கும் இடையில் விரிவாக கருத்துக்கள் பரிமாறப்பட்டது. குறிப்பாக இலங்கையின் நல்லிணக்க செயல்முறையை உன்னிப்பாக அவதானிப்பதாக சுட்டிக்காட்டிய ஐக்கிய நாடுகள் சபையின் பிரதிநிதிகள் எதிர்வரும் தேர்தல் செயல்முறைக்குள் அரசியல் கட்சிகளால் பின்பற்றப்பட வேண்டிய நெறிமுறைகள் குறித்தும் கவனம் செலுத்தினர். இதன்போது தேசிய மக்கள் சக்தியின் அரசியல் கலாச்சாரமானது தொடக்கத்திலிருந்தே ஒழுக்கநெறி கோவையினை அடிப்படையாக கொண்டிருந்தது என்பதனை ஐக்கிய நாடுகள் சபையின் பிரதிநிதிகளுக்கு நாங்கள் வலியுறுத்தியுள்ளதோடு அவர்களால் முன்மொழியப்பட்ட பிரேரணைகளுக்கு எமது முழு ஒத்துழைப்பையும் வழங்குவதாகவும் தெரிவித்துள்ளோம் என்று அனுரகுமார திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்திப்பில் ஐக்கிய நாடுகள் சபையின் சமாதானம் மற்றும் அபிவிருத்திக்கான ஆலோசகர் பேட்ரிக் மெகார்த்தி, ஐநாவின் சமாதானம் மற்றும் அபிவிருத்திக்கான பகுப்பாய்வாளர் நெட்மினி மெதவல மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் தேசிய நிறைவேற்று பேரவை உறுப்பினர் விஜித ஹேரத் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தென் மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்க உதவி ராஜாங்க செயலாளர் டொனால்ட் லூ இலங்கை, இந்தியா மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளுக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார். அவர் இன்று முதல் எதிர்வரும் 15ஆம் தேதி வரை தெற்காசிய பிராந்தியத்தில் தங்கியிருப்பார் என்று தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி டொனால்ட் லூ இன்று வெள்ளிக்கிழமை இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து அவர் இலங்கை மற்றும் பங்களாதேஷ் ஆகிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஒவ்வொரு நாட்டுடனும் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதே அவரது பயணத்தின் நோக்கம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரது இலங்கை வருகையின் போது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு அமெரிக்காவின் ஆதரவு மீண்டும் உறுதிப்படுத்தப்படும் என்றும் கூறப்படுகிறது. பொது தேர்தல் ஒன்றை நடத்துவது குறித்து அரசியல் கலந்துரையாடலை முறியடிக்கும் ஒரு நடவடிக்கையாகவே தேர்தல்கள் ஆணைக்குழு ஜனாதிபதி தேர்தல் குறித்து நேற்று அறிவிப்பை வெளியிட்டது என அரசியல் வட்டாரங்கள் கருதுவதாக கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் அடுத்த கட்ட நிதி உதவி கிடைக்காத பட்சத்தில் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பொது தேர்தலை நடத்துவது குறித்து ஜனாதிபதி ஆராய்வர் என்ற தகவல்கள் வெளியாகின்றன என்றும் அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் நேற்றைய அறிவிப்பில் தேர்தல் ஆணையகம் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான சட்ட விதிகள் அறிவித்துள்ளது என சுட்டிக்காட்டியுள்ள குறித்த ஊடகம், பொது தேர்தல்கள் குறித்த ரகசிய திட்டங்களை முறியடிக்கவே தேர்தல்கள் இடம்பெற வேண்டிய காலப்பகுதியை தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளது. ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதத்திற்குள் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான நடவடிக்கைகள் ஆரம்பமாவதற்கு முன்னர் பொது தேர்தல் இடம்பெற்றால் வளங்கள் அற்ற நிலைக்கு தள்ளப்படலாம் என தேர்தல்கள் ஆணைக்குழு கருதுகின்ற அதேவேளை ஜனாதிபதியின் அறிவிப்பை இதனையும் நிராகரிக்க முடியாது, சட்டத்தில் அதற்கு இடமில்லை என்று கருதுகின்றது என்றும் அந்த செய்தி குறிப்பிடுகின்றது.
வாக்குமூலத்தை பதிவு செய்வதற்காக ஒருவர் போலீசாருக்கு அழைக்கப்படும் போது அந்த நபர் கேள்வி எழுப்பினால் அழைப்பதற்கான காரணத்தை உரிய தரப்பினருக்கு அறிவிக்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அது தொடர்பான சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளதாக போலீஸ் மா அதிபர் நேற்று உயர்நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளார். சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்ட தகவல்கள் தொடர்பாக வாக்குமூலம் வழங்க வருமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கணனி புலனாய்வு பிரிவினரால் விடுக்கப்பட்ட அறிவித்தலுக்கு எதிராக எரிசக்தி துறையின் நிபுணரான விதுல ரலபனாவினால் அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனு மூவரடங்கிய நீதிபதிகள் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதற்கமைய ஜூன் 24ஆம் தேதி மனுவை திரும்ப பெற உத்தரவிட்ட நீதிபதி அன்றைய தினம் இந்த நடவடிக்கைகளின் முன்னேற்றம் குறித்து கட்சியினருக்கு தெரிவிக்க உத்தரவிட்டுள்ளார். ரஷ்ய உக்ரைன் போருக்காக ஓய்வு பெற்ற இலங்கை பாதுகாப்பு படை வீரர்களை சட்டவிரோத வழிகளில் ஆழ்கடத்தல் செய்தல் தொடர்பான தகவல்களை திரட்டுவதற்கு விசேட பிரிவு ஒன்றை நிறுவியுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. அதன்படி ரஷ்ய உக்ரைன் போருக்கு சம்பந்தப்பட்டுள்ள ஓய்வு பெற்ற பாதுகாப்பு படை அங்கத்தவர்கள் தொடர்பாக அவர்கள் சென்ற திகதிகள், அதனோடு தொடர்புடைய நபர்கள், நிறுவனங்கள், தொலைபேசி எண்கள் தொடர்பான தகவல்களை உடனடியாக பாதுகாப்பு அமைச்சின் சிறப்பு தொலைபேசி எண் 0112 441 146 ஊடாக பெற்றுத் தருமாறு பாதுகாப்பு செயலாளர் சம்பந்தப்பட்டவர்களின் குடும்ப உறுப்பினர்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். இதேவேளை ரஷ்ய ராணுவத்தில் வேலைக்காக இளைஞர்களை கடத்தியதாக கூறப்படும் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் மற்றும் சார்ஜென்ட் ஒருவரையும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் குருநாகல் வெறுகம பிரதேசத்தில் கைது செய்துள்ளது. ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் தொடர்பாக போலீஸ் விரிவான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது. ராணுவ தலைமையகத்தில் இருந்து ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகளின் பட்டியலை எடுத்து சென்றதும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. ரஷ்யா மற்றும் உக்ரைனில் உள்ள கூலிப்படை முகாம்களுக்கு முன்னாள் ராணுவ வீரர்கள் கடத்தப்படுவது குறித்து போலீசார் விசாரணைகளை நடத்தி வருகின்றார்கள். எதிர்வரும் தேர்தல் பிரச்சாரங்களை முன்னெடுப்பதற்காக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பத்ரமுல்ல நெலும் மாவட்ட ஜெயந்திபுரவில் அதிநவீன தேர்தல் அலுவலகத்தை இன்று வெள்ளிக்கிழமை காலை திறந்து வைத்துள்ளது. முன்னாள் சபாநாயகரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சமல் ராஜபக்ச இன்று காலை இந்த அலுவலகத்தை திறந்து வைத்தார். தொகுதிகள் மட்டத்திலும் ஜனாதிபதி தேர்தல் செயற்பாட்டு அலுவலகங்கள் திறக்கப்படும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அறிவித்துள்ளது. இந்த நிலையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான பரந்த பிரச்சார பொறிமுறை தயார் செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த கட்சி தெரிவிக்கின்றது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் தேசிய அமைப்பாளர் பசில் ராஜபக்ச உள்ளிட்ட பெரும் திரளான மக்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை கீழ் மட்டத்திலிருந்து பலப்படுத்தும் புதிய வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் ஆட்சி கவிழ்ப்பை முன்னெடுப்பதற்காக பலர் மே 9 காலிமுகத்திடலில் போராட்டத்தில் வழிவகுத்ததாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இதனை குறிப்பிட்டார். மே 9 தாக்குதல் இடம்பெற்று இன்றுடன் 2 வருடங்கள் பூர்த்தியாகிறது. போராட்டத்தை விட அதனை முன்னெடுத்தவர்கள் பயங்கரவாதிகளாக சித்தரிக்கப்பட்டுள்ளார்கள். போராட்டத்தில் காயமடைந்தவர்களிடமும் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சொத்துக்கள், வாகனங்கள் என்பன சேதமாக்கப்பட்டது. இந்த நாட்டில் சுயலாப தேவைக்காக ஜனநாயக உரிமைகளை பயன்படுத்துகின்றனர். நாட்டில் மக்கள் புத்திசாலிகள். எனவே போலி வாக்குறுதிகளை வழங்கி அரசியல் லாபம் தேடுபவர்களிடம் ஏமாற மாட்டார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது என்றும் நாமல் தெரிவித்துள்ளார்.